இத்தனை பேர் இந்த நேரத்துல கூட இந்த வெயில்ல இவ்வளவு பேரை பார்க்கும் பொழுது நம்முடைய நாமக்கல் ராணி அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பது தெளிவாக தெரிகிறது. நம்முடைய ராணி அவர்கள் நம்முடைய மகளிர் அணியுடைய தொண்டர் அணி செயலாளராக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். அதே போல உங்களோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் உங்களோடு நின்று உங்களுக்காக வாதிடக்கூடிய ஒருவர். அது மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் ராணியை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா? அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ராணிய கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து வராங்கன்னு தெரிஞ்சாலே அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரி செய்து தந்துவிடக்கூடிய ஒருவரைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். நாங்கெல்லாம் கூட மகளிர் அணியில ஏதாவது ஒரு கூட்டத்துல வழி வேணும், இல்லைன்னா யாரையாவது 2 கேள்வி கேட்கணும்னா ராணியை தான் கூப்பிடுவோம். அதனால உங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்து கொடுத்து விடுவார்கள். ஆனாலும் உங்களுக்காக பேசக்கூடிய, உங்களுக்காக வாதிடக்கூடிய, உங்களுக்காக உங்களோடு நிற்கக்கூடிய ஒருவரை உங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த நாமக்கல் தொகுதியில இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், முதலாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெண் வேட்பாளர் நம்முடைய நாமக்கல் ராணி அவர்கள்தான். அதனால அவரை ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவருக்காக உழைத்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரை சொல்லி மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்கு கேட்கும் போது நாம் உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம், பெருமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கோம் சொல்லிட்டு வந்து இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்கு கேட்கிறோம். மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரால் வந்து வாக்கு கேட்கிறோம். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 பேர் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாசம் பொறுத்து மறுபடியும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த ஆட்சியிலே 1000 ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். எல்லா பகுதியிலும் இப்ப 2 விரல காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க திமுக கூட்டத்துல இல்லையா? ஏன்னா இனிமேல 2 விரல்னா 2000 ரூபாய் தான். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பிஜேபியோட கூட்டணி வச்சவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பீகார்ல நிதிஷ்குமார் எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்த அவருக்கு இன்னைக்கு மாநிலங்களவையில உறுப்பினராகத்தான் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், முதலமைச்சர் இல்லை. எத்தனையோ கட்சிகள் அவங்களோட கூட்டணி வச்ச கட்சிகள் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இல்லன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா தான் உங்களை அனுப்பி வைப்பாங்க. கவர்னர் வேலை கஷ்டம் இல்லை. இங்க ஒரு கவர்னர் இருந்தாரு,
நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு உள்ள வருவாரு, 5 நிமிஷம் கழிச்சு வெளியில போயிருவாரு. அதனால கால்ல விழுந்தா மத்தவங்க கால்ல விழுறத பத்தி பிரச்சனை இல்ல. இவர் யார் கால்ல விழுந்தாலும் அந்த விழுந்த காலை இல்லாம பண்ணிடுறாரு. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோடு முதலமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு அந்த அம்மையாருக்கே கட்சியில இடம் இல்லைன்றார். இவருக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் OPS அவர்கள். இன்னைக்கு அதிமுக அவருக்கும் இடம் இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் முடியும்னு அவர் நம்மோடு வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டுக்கும் சரி, தன்னை வளர்த்த கட்சிக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இன்னைக்கு அண்ணா திமுக அமித்ஷா திமுகவா ஆயிடுச்சு. அதனால அவர் கவர்னரா நிச்சயமா அனுப்புவாங்க. இதை விட நல்ல அடிமை வேற யாருக்கும் கிடைக்காது. எந்த மாநிலத்துக்கு போனாலும் சொன்னதை செய்யக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில போய் கியூல நின்று அவர்களை தரிசனம் செய்துவிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடியவரை நிச்சயமா அவங்க கவர்னரா ஆக்குவாங்க. ஏன்னா இங்க வேலை இல்லைல்ல, தமிழ்நாட்டில இனி அவருக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். தேர்தல் பயம் அப்படிங்கிறது போய் இன்னைக்கு அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. அதனாலதான் என்ன பேசுறோம்னு தெரியாம முதலமைச்சரை என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றதை நான் திருப்பி கூட சொல்ல விரும்பல. அவ்வளவு கீழ்த்தரமாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், தலைவர் கலைஞர் அவர்கள், உங்கள் கட்சியிலே நீங்கள் யாரை பின்தொடர்ந்தீர்களோ அதே புரட்சி தலைவர் MGR அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவங்கெல்லாம் இருந்த இடத்துல நீங்களும் இருந்தீங்கிறத மறந்துட்டு இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அவர் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். நன்றி. அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இதுல வேற சொல்லிக்கிறார், போன தேர்தல்ல எனக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல நான் பிஜேபியோட போனதே தப்பு, இனிமேல எனக்கும் அவங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தவறு செய்து விட்டேன் என்று சொன்னவர் இந்த தேர்தல்ல மறுபடியும் மேடையில போய் அவங்களோட கைகோத்து நின்றுட்டு இருக்கார். இப்பொழுது சொல்கிறார், நான் பிஜேபியோட ஒன்றிய அரசாங்கத்தோட அமித்ஷாவோட பிரதமரோடு இணக்கமாக இருந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டத்தை கொண்டு வந்தேங்கிறார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு? ஒன்னும் கிடையாது. நம்முடைய மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில போய் படிக்க முடியாத நீட் தேர்வுகளை கொண்டு வருவதற்கு இவரும் காரணமாக இருந்தார். சிறுபான்மையினருடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய CAA கொண்டு வரப்படுவதற்கு இவரும் ஒத்துழைத்தார். இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறிக்கிட்டே இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கையெழுத்து போடல உதய மின் திட்டத்துல. ஆனா அதுல கையெழுத்து போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவர் கொண்டு வந்த திட்டம். விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர் தான், அந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த திட்டத்தை தான் எடப்பாடி பழனிசாமி போட்டார். இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் 100 நாள் வேலை, அந்த 100 நாள் வேலை கூட கிடைக்காம போறதுக்கு ஒரு சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனா அந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்கறது இல்ல மோடி உடைய ஆட்சி. அதை எதிர்த்து கேள்வி கேட்காம
அந்த சட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களை நீங்க அடுக்கிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தேர்தல்ல திடீர்னு தேர்தல் நேரத்துல நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு மறுபடியும் 3 நாள் தேர்தலுக்கு நடுவுல கூட்டத்தொடர் வைக்கிறோம் என்று ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அழைக்குது. எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் இன்னொரு 10 நாள் கழிச்சு வச்சுக்கோங்கிறாங்க. எதுக்காக இந்த கூட்டத்தொடர்? பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கிறேன், ஆனா அதுக்காக எண்ணிக்கையை அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றங்களிலே சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகரித்து கொடுக்கிறேன் என்கிறார்கள். நம்ம என்ன சொல்றோம்? இருக்கிற எண்ணிக்கையில கொடுங்க, ஆனா அவங்க எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க. அப்படி அதிகரிக்கும் போது தமிழ்நாடு பாதிக்கப்படுமா? நம்மை போல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய முன்னேறிய மாநிலங்கள் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதுக்கு எந்த தெளிவான பதிலும் இல்லை. இன்னைக்கு 39 பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில இருந்து. நாளை இவங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை குறைச்சிருவாங்களா, இல்லைன்னா அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமாக அதிகரிச்சு நமக்கு குறைவாக அதிகரிச்சு நம்ம நாளைக்கு போய் நாடாளுமன்றத்துல பேசும்போது நம்முடைய குரலுக்கு எண்ணிக்கை அதிகமா இருந்தாதான் நம்ம சொல்றதை கேட்பாங்க. அந்த எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நமக்கு ஓட்டு இருக்காது, போதிய ஓட்டு இருக்காது. நம்ம இல்லாமையே அவங்க எதை வேணாலும் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம், தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் கொண்டு வரலாம். அப்படி ஒரு நிலை வந்து விடக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறது. தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் கேள்வி கேட்கிறார், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கும் எடப்பாடி கேள்வி கேட்கிறாரு. இந்த தேர்தல் நேரத்துல இதை ஏன் பேசுறீங்க? அதான் அமித்ஷா சொல்லிட்டாரு நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு. நான் கேட்கிறேன், அமித்ஷாவுடைய வாக்கு உங்களுக்கு வேணா தெய்வ வாக்காக இருக்கலாம், அதை மீறி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு அண்ணா திமுக அமித்ஷா திமுக மாறிடுச்சு. உங்களுக்கு வேணா அவருடைய சொல் தி லாஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கலாம். ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த மண்ணுடைய உரிமைகளுக்காக போராடுவார்கள். எங்களுடைய உரிமைகளுக்காக, எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து போராடுவோம். அதே நேரத்தில் அவங்க நிதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக அடுத்த ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு. ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்க முடியும், இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா என்ன பண்றது? அதனால அவங்க எது கொடுத்தாலும் காயெல்லாம் கிடைக்கதான் போகும். ஆனா கொடுக்க போறது இல்ல, ஆட்சிக்கு வர போறது இல்ல. முன்னாடி தேர்தல் அறிக்கையில 2016 ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில, அதிமுக தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல செல்போன் கொடுக்கறேன். நாங்க யாராவது வாங்கிருக்கீங்களா அந்த செல்போனை? யாரும் நீங்க வாங்கிருக்கீங்களாமா? இல்ல இல்ல, நானும் தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் கேக்குறேன், அந்த செல்போன் வாங்கினவங்க யாரையாவது பாத்திர முடியுமான்னு. அந்த செல்போன் வாங்கின யாரையுமே என்னால பார்க்க முடியல. இதுதான் அவங்க வாக்குறுதி கொடுக்கக்கூடிய லட்சணம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சகோதரி தயாரா நிக்கிறாங்க. என்ன கொடுக்கறேன்னு இருக்காங்க? 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நன்றி. அந்த கூப்பன்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், நாங்க கொடுக்கறத வாங்கணும்னு இல்ல. உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின்னா வாஷிங் மிஷின் வாங்கலாம். இதெல்லாம் வேணாம், நான் கிரைண்டர் வாங்க போறேன் அப்படின்னா அதை வாங்கலாம்.
உங்களுக்கு எது தேவை என்று தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய உரிமையை தரக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். லேப்டாப்புகளை அந்த திட்டத்தையே நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் அதை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். காலை உணவு திட்டம் 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் அது 8வது வகுப்பு வரை உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எந்த விதமான பிடித்தமும் இல்லாம உங்ககிட்ட வந்து இதுக்கு அடமானமா வீட்டை கொடுங்க, நிலத்தை கொடுங்கன்னு எதையும் கேட்காம கடன் மானியத்தோடு கூடிய 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். நீங்க சுயமா தொழில் தொடங்குவதற்கு. கேட்டுதா? 5 லட்சம் ரூபாய் கடன் மானியத்தோடு கடன் வழங்கப்படும் பெண்களுக்கு, சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு. விவசாயிகளுக்கு எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத மோட்டார்கள், மின் மோட்டார்கள் வழங்கப்படும். 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே அந்த திட்டம் நிறைவேற்றி தரப்படும். இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நாமக்கல் மாநகர்ல புதிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில. 401 கோடி செலவுல சுற்றுவட்ட சாலை அமைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் புதிய மாவட்ட கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. 313 கோடியில நாமக்கல்ல பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாமக்கல்ல 90 கோடி அதிநவீன ஆவின் பால் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் கேட்டு நம்முடைய முதலமைச்சர் கிட்ட கேட்டு இந்த பகுதிக்காக வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது நல்லா தெரியுது. இந்த பட்டியலை படிக்கும் போது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பொறாமையோடு சேர்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நாமக்கல்ல ஜவுளி குழுமம் உருவாக்கப்படும். காவிரி ஆற்றின்ல மேலப்பேட்டை பாளையத்துல படித்துறை அமைத்து தரப்படும். திருமணி முத்தாற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கப்படும். கோழி வளர்ப்பு தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய ஆலோசனைகளை பெறவும் அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒருங்கிணைந்த கோழி வளர்ப்பு மையம் உருவாக்கப்படும். மோகனூர் பாசன வாய்க்கால் கரையிலே உள்ள மண் பாதையை கான்கிரீட் பாதையாக மாற்றி தருவோம். இத்தனையும் நிறைவேற்றி தர நம்முடைய கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது 1500 உயர்த்தி வழங்குவதற்கு, முதியோருக்கு தரக்கூடிய 1200 உதவித்தொகை 2000 உயர்த்தி தருவதற்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மறுபடியும் இந்த தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்து தமிழ்நாட்டை வளமான ஒரு தமிழ்நாடாக மாற்றுவதற்கு, நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்த தேர்தலிலே நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நாமக்கல் ராணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தேர்தல் என்பது நம்முடைய பெருமைகளை சொல்லக்கூடிய, கீழடிக்கும் அங்கே டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அடிப்படை வாதத்திற்கான RSS இருக்கக்கூடிய நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல். இந்த தேர்தலிலே உங்களுக்காக உழைக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்ள